உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி காங்கிரஸ் இடையே இந்த தொகுதி பங்கீடு என்பது உறுதியாகி இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்ததாக டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே அந்த தொகுதி பங்கீடானது உறுதியாகி இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய 7 மக்களவை தொகுதிகளில் ஆம் ஆத்மி 4 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 3 இடங்கள் ஒதுக்க முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கும் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் இடையே நீண்ட நாட்களாக இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. முதலில் பஞ்சாபில் பார்க்கும் போது இந்த தொகுதி பங்கீடில் இழுபறி ஏற்பட்டு தனித்தனியே போட்டியிடுவதாக முடிவு செய்திருந்தார்கள். அதற்கு பிறகு கேள்விகள் எழுந்திருந்தது. ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி செல்கிறதா என்ற கேள்வி இருந்தது. சில நாட்கள் முன்பு அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இதற்கு விளக்கம் அளித்திருந்தால், நாங்கள் கூட்டணி விட்டு எல்லாம் விலகவில்லை, இது அங்க மாநிலத்தில் எடுக்கப்பட்ட விருப்பத்தின் காரணமாக, அங்குள்ள நிர்வாகிகளின் விருப்பத்தின் காரணமாக காங்கிரசும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் தனித்தனியாக அந்த பஞ்சாபில் போட்டியிடுவது என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. பிறகு டெல்லியில் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. சமீபத்தில் கூட மல்லிகார்ஜுன் கார்கேவை ஆம் ஆத்மி கட்சியின் தலைவராகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் சந்திருந்தார். இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி 4 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 3 இடங்களிலும் போட்டியிடுவதாக தொகுதி பங்கீடு முடிவாகியிருக்கிறது. எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான உத்தேச பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த மக்களவை தேர்தலில் டெல்லியை பொறுத்தவரை இந்த 7 தொகுதியில் பாஜக தான் வெற்றி பெற்றிருந்தது. பாஜக வெல்லும் நோக்கத்தில் இந்த தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா.